வணக்கம் ஜாஸ். சொல்லுங்க ரோஸ். இன்னைக்கு வெயில் வேற ரொம்ப அடிக்குது, ரொம்ப எரிச்சலா இருக்கு. எந்த மாதிரி ட்ரெஸ் போடணும்னு தெரியல. உடம்பெல்லாம் ஹீட்டா இருக்க மாதிரி இருக்கு ரொம்ப. இப்போ நீங்க போட்டிருக்க ட்ரெஸ்னால தான் அப்படி இருக்கு. நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் அப்படிதான் இருக்கும். ரெண்டு பேருமே இந்த வெயில் காலத்துக்கு ஒழுங்கா போடுறது கிடையாது. ஸோ அவங்களுக்கு நம்ம நல்ல டிப்ஸ் இப்போ சொல்லுவோம். இப்போ வெயில் காலத்துல நீங்க காட்டன் துணி தான் யூஸ் பண்ணணும். மெல்லிசான துணியும் காட்டன் துணியும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதிகமாக நாங்கள் போட்டிருக்க மாதிரி லெகின்ஸு இப்படியெல்லாம் நீங்க யூஸ் பண்ண வேணாம். அதே மாதிரி ரொம்ப பளிச்சுன்ற கலர் இருக்கும். என்னென்ன கலர் போடக்கூடாது பளிச்சுன்னு? கருப்பு கலரு, இந்த நான் போட்டிருக்க சிவப்பு, நீங்க போட்டிருக்க ப்ளூ, இந்த கலர் எல்லாமே சூரிய ஒளியை பொறுத்த வரைக்கும் நம்மளை தாக்குச்சுன்னா நம்ம உடம்பு இன்னும் ஹீட் ஆயிரும். அப்புறம் ரொம்ப கஷ்டமா போயிடும் நமக்கு. அதனால இந்த ட்ரெஸ் இந்த கலர் எல்லாம் நீங்க ரொம்பவே தவிர்த்துட்டு இந்த வெள்ளை கலரு இல்லைன்னா காட்டன்ல ரொம்ப மெல்லிசான துணியா இருக்கும் அந்த துணியை நீங்க யூஸ் பண்ண பழகிக்கோங்க. இப்போ வெயில்னால அலர்ஜியும் ஏற்படும். அலர்ஜியும் வருமா? எதனால அலர்ஜி வருது? அந்த வெயில் தாக்கம் அதிகமா இருக்கனால நம்ம தோல் எல்லாம் டேமேஜ் ஆயிரும். அதனால அலர்ஜியும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நீர் சத்து கம்மியாயிரும். அந்த வெயில் தாக்கத்தினாலதான் நமக்கு அதிகமா தாகம் எடுக்கிறது. போய் ஜூஸ் குடிக்கிறோம், இளநீ குடிக்கிறோம். அது ஒரு சைடு நல்லதான். ஆனா நம்ம உடம்பு அது ரொம்ப பாதிச்சிரும். ஸோ அதையும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு காட்டன் துணி யூஸ் பண்ணோம்னா நம்ம உடம்ப நம்மளே பாதுகாத்துக்கிற மாதிரிதான். அப்புறம் இப்போ காட்டன் துணியில வேற என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம்னா காதி துணின்னு சொல்லுவோம் அந்த காலத்துல. அந்த காதி துணின்றத காதி துணினா என்னது? காதி துணினா அந்த காலத்துல அவங்க வச்ச காட்டன் துணிக்கு பேர் தான் காதி துணி. ஸோ அந்த காதி துணியை நம்ம சேலையாகவும் பயன்படுத்தலாம், இல்லை நார்மலா சுடிதாராகவும் பயன்படுத்தலாம், இல்லை பசங்களுக்கு வேஷ்டியாகவும் நம்ம பயன்படுத்தலாம். குழந்தைங்களுக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு கூட நம்ம அதை பேம்பர்ஸ் பேம்பர்ஸ் வாங்குறோம்ல, அதுக்கு பதிலாக அந்த குழந்தைங்களுக்கு நம்ம இடுப்புல கட்டி விட்டோம்னா வெயில் காலத்துல அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த லேடிஸ் சரி லேடிஸ் இந்த லெகின்ஸ் பேண்ட்டு, டைட்டா போடுற பேண்ட்டு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஜென்ஸு ஜீன்ஸ் போடுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு காட்டன் துணி மட்டுமே யூஸ் பண்ண. குழந்தைகள் என்ன யூஸ் பண்ணலாம்? குழந்தைங்களுக்கும் காட்டன் துணி தான். இப்போ சின்ன குழந்தைங்கன்னா நான் பேம்பர்ஸ் அதை எதுவுமே போடாம சும்மா துணியை மட்டும் அவங்க கட்டிக்கிட்டா போதும். நமக்கு ட்ரெஸ்ஸுனா அவங்களுக்கு சும்மா ஒரு துண்டை வச்சு கட்டி விட்டாலே அவங்களுக்கு ஃப்ரீயா தான் இருக்கும். அதனால நம்ம கவலைப்படுறது குழந்தைங்களுக்கும் சேர்த்து தான். நீங்க முடிஞ்ச அளவுக்கு நார்மல் துணி அவாய்ட் பண்ணிட்டு காட்டன் துணி இந்த வெயில் காலத்துல யூஸ் பண்ணுங்க. எங்க 1 மினிட் வீடியோக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.